இப்ப அவர் சாவுக்கு அவர் பொண்டாட்டி அழுதுட்டாங்க. அந்த அம்மா சாவுக்கு யார் மாமா அழுவா? இப்ப அவங்க செத்தா அழறதுக்கு கூட நாதி இல்லாத அனாதை ஆயிட்டாங்க மாமா. அவர் செத்த இடத்துல கொட்டுன ரத்தம் இன்னும் காயல. ஆனா அதுக்குள்ள கொலைய பண்ண இவங்களை காப்பாத்துறதுக்கு குடும்பமா சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர் மாமா, சூப்பர். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? கொஞ்சம் கூட நெஞ்சல ஏதாவது? நான் வேணும்னு செய்யல வித்யா. நான் செஞ்ச தப்பா உணர்ந்துட்டேன். வாயை மூடுங்க. உங்க கூட ஒரே வீட்ல ஒன்னா வாழ்ந்திருக்கேன். வாய் நிறைய அக்கான்னு கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் கூசி போகுது. நீங்க தப்ப உணர்ந்துட்டீங்களா? தப்ப உணர்ந்திருந்தா காரை வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்க. அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி சரண்டர் ஆயிருப்பீங்க. அங்க இருந்து வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. இவ்ளோ சாமர்த்தியமா வீட்டுக்கு வந்து பழிய ஏத்துக்க ஆள் தேடிட்டு இருக்க மாட்டீங்க. வித்யா, ஸ்னேகா செஞ்சது பெரிய தப்பு. அது பாவம். அந்த பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அது பாவம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க திரும்பவும் இன்னொரு பாவத்தை பண்ணிருக்க மாட்டீங்களே. பணம் இருக்கிறவங்களுக்கு பாவமாவது புண்ணியமாவது உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதானே? வித்யா, நான் சுயநலமா தான் யோசிக்கிறேன். அது எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு ஸ்னேகா முக்கியம். அவ ஜெயிலுக்கு போக கூடாது. ஓ, உங்க வைஃப வேற யாராவது காரியத்தை கொலை பண்ணிட்டு இதே மாதிரி டிராமா பண்ணா அத நீங்க ஏத்துப்பீங்களா? அப்போ இந்த பேச்செல்லாம் அப்படியே மாறும்ல. உங்களுக்கு நான் ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு நான் ஒரு நியாயம், அப்படிதானே? இவங்களோட திட்டத்துக்கு நீங்க எல்லாருமே உடந்தையா? வித்யா, எங்களுக்கெல்லாம் இதுல விருப்பம் இல்லம்மா. ஆனா வேற வழி தெரியல. அத்தை ஊர்ல இல்லாத நேரத்துல இப்படி நடந்துருச்சு. ஸ்னேகா ஜெயிலுக்கு போனா வேற எதுவும் பேசாதீங்க மாமா. உங்க மேல இருக்கிற மரியாதை மொத்தமா போயிரும். வேண்டாம், அமைதியா இருங்க. வித்யா, அந்த பெரியவரோட வைஃபுக்கு நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அத நாம செஞ்சிடலாம். அவங்களுக்கு பணம் கொடுத்துடலான்னு சொல்றீங்க, அப்படிதானே? வேற வேற என்ன பண்ண முடியும் வித்யா? வேற என்ன பண்ண முடியும்? உங்க பணத்தை வச்சு போன உசுர திரும்பவா கொண்டு வர முடியும்? மனுஷன் வாழ்றதுக்கு பணம் மட்டுமே முக்கியம் இல்லைங்க. கையில 10 பைசா கூட இல்லைனாலும் பாசமா ஒத்த உசுறு கூட இருந்தா போதும். அதுதான் வாழ்க்கை. கண்ணு ரெண்டையும் பறிச்சுட்டு உலகத்தை சுத்தி காட்ட போறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. கூட இருந்த மனுஷனே செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன செய்வாங்க? வித்யா, ஸ்னேகா ஜெயிலுக்கு போனா இந்த குடும்பம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த குடும்பமே செதஞ்சு போகுமா? இது தப்புதான், சுயநலம்தான். நீங்க இப்படி பேசுறத என்னால கேட்க முடியல மாமா. ப்ளீஸ் அமைதியா இருங்க. என்ன சஞ்சய், நீ மட்டும் எதுவுமே பேசாம அப்படியே இருக்க? நீயும் இவங்களுக்கு துணையா? என்ன பண்றீங்க? என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாத. உனக்கு கெஞ்ச கேக்குறேன். என் வாழ்க்கைய அழிச்சிடாத சஞ்சய். சொல்லு சஞ்சய், நீ என்ன முடிவு பண்ணிருக்க? இதெல்லாம் உன் முன்னாடி நடக்கிறத பார்த்தா நீயும் எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டின மாதிரி தெரியுது. நீ சொல்றதா நியாயம் வித்யா. இந்த குடும்பம், கௌரவம் இதெல்லாம் தாண்டி
செத்து போன அந்த மனுஷனோட உயிருக்கு மதிப்பு அதிகம். உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஆனா நியாயங்கிறது தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனையா தான் இருக்கணுமா? இழப்புக்கு ஈடு கொடுக்க முடியாதுதான். ஆனாலும் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணலாம்ல. அந்த அம்மாவுக்கு என்ன வேணுமோ எல்லா உதவியும் நாம பண்ணலாமே. அவங்கள நம்ம கூடவே வச்சு கூட பாத்துக்கலாம். எப்படி? தான் புருஷனை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க கையால பணம் வாங்கிக்கிட்டு அவங்க கூடவே அவங்க சேர்ந்து வாழணுமா? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு சஞ்சய். அது நரகம் இல்ல? அந்த நரகத்தை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்கள நீ கொன்னு போட்டுலாமே சஞ்சய். என்ன ஒருத்தன் கொன்னு போட்டு உன்கிட்ட இந்த மாதிரி பேரம் பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கல. கடைசியா இந்த வீட்ல உன்கிட்டயாவது நியாயம் இருக்கும்னு நினைச்சேன். நீயும் இப்படி பேசுற. ரொம்ப கஷ்டமா இருக்கு சஞ்சய். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க கோர்ட்ல யார குற்றவாளின்னு கொண்டு வந்து நிறுத்தினாலும் நான் கோர்ட்டுக்கு வந்து யாரு தப்பு பண்ணா யாரு உண்மையான குற்றவாளின்னு சாட்சி சொல்லுவேன். வித்யா, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். வித்யா ப்ளீஸ் வித்யா. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. வித்யா வித்யா வித்யா. சஞ்சய், இதான் வித்யா கிட்ட எப்படியாவது பேசி புரிய வைக்கணும் சஞ்சய். ப்ளீஸ் சஞ்சய். ப்ளீஸ் சஞ்சய், வித்யா கிட்ட பேசுறா ப்ளீஸ்ரா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா சஞ்சய் வெளியே போ. வித்யா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீ எதுவும் சொல்ல வேணா, வெளியே போயிரு. இல்ல வித்யா, நான் என்ன சொல்ல உன்னால என்ன பேச முடியும்? திரும்ப திரும்ப உன் அண்ணி செஞ்ச தப்ப நியாயப்படுத்துவ, அதானே பண்ணுவ? நான் தப்ப நியாயப்படுத்தல. அவங்க பண்ணது தப்புதான். ஆனா தப்புன்னு தெரிஞ்சு அவங்களையே எல்லாரும் சேர்ந்து காப்பாத்த நினைக்கிறீங்க. தான் செஞ்சது தப்புன்னு உணராத ஒருத்தவங்களுக்காக ஏன் இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க? விஜயோட நிலைமை யோசிச்சு பாத்தியா? இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும் நீ எவ்வளவு போராடின. அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுமே. ஓ, நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்க ஒரு ஏழைப்பட்டவ உசுர கொடுக்கணும், அப்படிதானே? நல்லா இருக்கியா உங்க நியாயம்? ஏன் உங்க குடும்பத்துல யாருமே லாயருக்கு படிக்கல? உங்க அப்பா மாதிரி ஒருத்தர் ஜட்ஜாவும் உன்ன மாதிரி ஒருத்தர் லாயராவும் இருந்திருந்தா நாட்டுல நியாயத்தை நிலைநாட்டி இருக்கலாம்ல. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. என்ன பிராக்டிக்கல்? மண்ணாகட்டு பிராக்டிக்கல். இந்த உலகத்துல சுயநலத்துக்கு இன்னொரு பேர் தான் பிராக்டிக்கல். நீ பேசுறது எல்லாமே சுயநலம் தான். அந்த சம்பவத்தை நான் நேர்ல பார்க்காம இருந்திருந்தா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நீங்களே ஒரு பொய்ய சொல்லி அவங்கள காப்பாத்தி இருக்கலாம். என்னால என்ன பண்ணிருக்க முடியும்? ஆனா நான் சாவ கண்ணால பார்த்தவ. அந்த அம்மாவோட அழுக சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இது பாவம். அந்த பாவம் நம்ம தலைமுறையே பாதிக்கும். என்ன பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம். வெளியில போ. எப்போல இருந்து நீ அநியாயத்து பக்கம் நிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. வெளியே போ. வெளியில போன்னு சொல்றல. வித்யா, நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. போக மாட்டல?
வித்யா நான் சொல்றது கேளு வித்யா. ஏய், வித்யா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் வெளியில பொறுமையா கேளு. ஏய், ஏய், வித்யா என்ன பண்ற? கதவை தர. ஏய், வித்யா கதவை தர. வித்யா கதவை தர. வித்யா கதவை தர. வித்யா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ் எனக்காக. கதவை தர வித்யா. அண்ணா வித்யா அண்ணா என்ன ஆச்சுண்ணா? அவன் என்ன வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப கோவப்படுறான். ஏன் இதெல்லாம் சரின்னு ஏத்துக்கிட்டாதான்டா தப்பு. எப்பவுமே நியாயத்து பக்கம் மட்டுமே நிக்கிற பொண்ணுடா அவ. நாம தான் அநியாயம் பண்றோம். அவளால அதெல்லாம் எப்படா ஏத்துக்க முடியும்? அந்த சாவை அவ கண்ணால பாத்துருக்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உன் பொண்டாட்டி பண்ணது மாபெரும் தப்புடா. கிரைம். நியாயமா அவளுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். என்ன பண்றது? உன் வாழ்க்கை குடும்ப கௌரவம்னு அவளை நாங்களும் சேர்ந்து காப்பாத்துற நிலைமைக்கு வந்துட்டோம். எங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்க முடியாதுல்ல விஜய். தான் பிள்ளையே தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற நீதிமான்லாம் இன்னும் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு தாண்டா இருக்காங்க. என் மருமக அப்படி ஒருத்திடா. வித்யாவோட கோபம் நியாயமானது. ஆனா பதிலுக்கு அவ மேல நாம கோவப்பட்டா தப்புடா. இப்போ என்னப்பா பண்றது? என்ன பண்றது? முதல்ல ஸ்னேகாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்து. அதுக்கப்புறமா வித்யாவை கன்வின்ஸ் பண்ணலாம். அவ இருக்கிற கோவத்துக்கு அது நடக்குமானே தெரியல. முயற்சி பண்றதை தவிர வேற வழி இல்லை. உன் பொண்டாட்டி பண்ண தப்பா இந்த குடும்பம் இப்போ எந்த நிலைமையில நிக்குதுன்னு பாரு. பொதுவா பொண்ணுங்க எல்லாருக்கும் தைரியம் இருக்கணும், அது தப்பு இல்ல. ஆனா அதுக்கு பதிலா திமிரு ஆணவமும் இருக்கவே கூடாது. அது அவங்கள மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து அழிச்சிரும். கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லு. அண்ணா வித்யா அன்னிக்கிட்ட அதுக்கப்புறம் ஏதாவது பேசுனியாண்ணா? இல்ல மனசா, அவ கிட்டே நெருங்க விட மாட்டேங்கிறா. அவ்வளோ கோவமா இருக்கா. வித்யா என்கிட்ட இவ்வளவு கோவமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு பக்கம் அண்ணியை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் வித்யாவை கன்வின்ஸ் பண்ணணும். என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன முடிவெடுப்பாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. டேய், நல்லதே நினைப்போண்டா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, விட்டுற மாட்டோம்டா. சஞ்சய், இன்னைக்கு தான் கோர்ட்ல அந்த கேஸ் விசாரணைக்கு வருது. நம்ம பேசின மாதிரி டிரைவர் சரண்டர் ஆகுறாரு. இன்னைக்கு அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம டிரைவர் தான் எல்லா எவிடன்ஸும் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஸ்னேகா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவா.
வித்யா பேசுறத வச்சு பார்க்கும்போது அவ கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்துருவான்னு தோணுது. நீதான் அவளை எப்படியாவது வரவிடாம பண்ணணும். சஞ்சய், அவகிட்ட கொஞ்சம் சொல்றா சஞ்சய், ப்ளீஸ். நீ எடுக்கிற முடிவுல தான் சஞ்சய் என் வாழ்க்கையும் இந்த குடும்பத்தோட எதிர்காலமும் இருக்கு. ப்ளீஸ் சஞ்சய், என்னை காப்பாத்து. ப்ளீஸ் அண்ணி, என்கிட்ட இப்படி கெஞ்சாதீங்க. உன்னை காப்பாத்த நினைச்சுதாமா அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு இந்த நிலைமையில இருக்கான். இவன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்னு அவ கதவை சாத்திட்டு இருக்காமா. நீ பண்ண தப்பால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு பாத்துக்க. நான் வேணா வித்யா கிட்ட பேசுறேன். நான் அவகிட்ட மன்னிப்பு கூட கேக்குறேன். அவ கால்ல வேணாலும். அண்ணி ப்ளீஸ், நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். வித்யா அங்க வரமாட்டா. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்ஸ்டா, வரேன்டா. அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. வா. வித்யா, வித்யா நில்லு, சொல்றது கேளு. இப்ப வழியை விட போறியா இல்லையா? வித்யா ப்ளீஸ், வேணாம். இதனால நம்ம குடும்பமே பிரிஞ்சு போயிடும். உன் குடும்பத்தை விட எனக்கு இப்போ நியாயம்தான் பெருசு. உங்க சுயநலத்துக்காக நான் என் முடிவை விட்டு கொடுக்கறதா இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். வழி விடு. வித்யா இரு இரு இரு. இல்ல, நான் சொல்றது கேளு. நான் உன்னை விட மாட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சஞ்சய், நான் ஏற்கனவே உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். என்ன முழுசா வெறுக்க வச்சிடாத. வழிய விடு. வித்யா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. வித்யா, இப்ப நீ கோர்ட்டுக்கு போக கூடாது. இப்போ வழிய விட போறியா இல்லையா? வித்யா, என்ன மன்னிச்சிரு. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை தெரிஞ்சே செய்ய வேண்டிய சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. சஞ்சய், 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 என்ன பண்ற நீ? சாரி வித்யா. சஞ்சய், சஞ்சய், கதவு தர. சாரி வித்யா, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. சஞ்சய், கதவு தர. வித்யா, அவங்க கோர்ட்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் என்னால கதவை திறக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நீ ரொம்ப தப்பு பண்ற சஞ்சய். கதவு தர. தர. சஞ்சய், கதவு தரன்னு சொன்ன சஞ்சய். கதவு தர. கதவு தர. டேய் சஞ்சய், என்னடா என்னாச்சு? எனக்கு வேற வழி தெரியலப்பா. கதவு தரன்னு சொன்ன சஞ்சய். வித்யா, நீ கோர்ட்டுக்கு போக வேண்டாமா? சொல்றத கேளுமா. மாமா, கதவு திறக்க சொல்லுங்க. மாமா சொல்லுங்க, கதவு திறக்க சொல்லுங்க. திறக்க சொல்லுங்க. அண்ணி ப்ளீஸ், அம்மாவை நினைச்சு பாருங்க. அவங்க ஊர்ல இருந்து வரும்போது ஸ்னேகா நீ ஜெயில இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையா? வித்யா ப்ளீஸ் வேண்டாம். சஞ்சய், இப்ப மட்டும் நீங்க கதவு திறக்கலனா இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். வாழ்நாள் முழுக்க நீ வருத்தப்படுவ. வித்யா, நான் சொல்றத கேளு. கதவு திற சஞ்சய். என் நிலைமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோய. நான் பண்றது பெரிய தப்பு, பாவம். ஆனா இதை செய்யறது தவிர எனக்கு வேற வழி தெரியல. அவங்க என் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. வித்யா, என்னால எப்படி உதவாம இருக்க முடியும்? ப்ளீஸ்
என்னை மன்னிச்சிரு. அண்ணா, ரொம்ப நேரம் ஆச்சுண்ணா. கதவை திறந்து விடலாம். இல்ல மனசா, விஜய் கால் பண்ணட்டும். கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திறந்து விடுவோம்.